வணக்கம். நம்மள்ல பல பேருக்கு எந்த ஒரு சிம்டமும் இல்லாம உடம்புக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வளர்ந்துட்டு இருக்கலாம். அது என்ன தெரியுமா? ஃபேட்டி லிவர், அதாவது கொழுப்பு கல்லீரல் நோய். ஆனா ஒரு நிமிஷம், இதுல ஒரு சூப்பரான நல்ல செய்தி இருக்கு. இத சரி பண்ற சக்தி நம்ம கையில தாங்க இருக்கு. வாங்க அதுக்கான ஆக்ஷன் பிளான் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். லட்சக்கணக்கான மக்களை ரொம்பவே சைலண்டா பாதிக்கிற ஒரு கண்டிஷன். அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை ரீசெண்டா நீங்க ஒரு மெடிக்கல் செக்கப் போயிருந்தா இத பத்தி கேள்விப்பட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, அதுதான் ஃபேட்டி லிவர் டிசீஸ். சோ இதுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா ஒரு குவிக் லுக். முதல்ல இந்த சைலண்ட் லிவர் பிரச்சனைனா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஃபேட்டி லிவர் எப்படி டேமேஜ் ஆகி தழும்பா மாறுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான பாசிட்டிவான பகுதி, இதை நாம எப்படி சரி செய்யலான்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தேவை, லாங் டேர்ம்ல நம்ம லிவரை எப்படி ஹெல்தியா வச்சுக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, வாங்க நம்மளோட முதல் செக்ஷனுக்குள்ள போகலாம். தி சைலண்ட் லிவர் ப்ராப்ளம். இங்க MEFLDனா என்னன்னு பேசிக்கா தெரிஞ்சுக்குவோம். அதாவது மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஃபேட்டி லிவர் டிசீஸ். இது என்னது, யாருக்கெல்லாம் இது வர வாய்ப்பு அதிகம், எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். அப்போ இந்த MAFTனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம லிவர் செல்கள்ல தேவைக்கு அதிகமா கொழுப்பு சேர்றது தாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஆல்கஹால் குடிக்கிறதுனால வர்றது இல்ல. நம்மளோட ஒட்டுமொத்த மெட்டபாலிக் ஹெல்த், அதாவது உடல் பருமன், டயபெட்டிஸ், ஹை கொலஸ்ட்ரால், இது மாதிரியான விஷயங்களோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது. சரி, யாருக்கெல்லாம் இந்த ரிஸ்க் அதிகம்? இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பொருந்துதான்னு ஒரு சின்ன செக் பண்ணி பாருங்க. ஓவர்வெயிட், குறிப்பா இடுப்பை சுத்தி தொப்பை இருக்கா? டைப் 2 டயபிட்டிஸ் இல்லனா ப்ரீ டயபிட்டிஸ் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா? ஹை பிளட் பிரஷர், ஹை கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கா? உடம்புக்கே வேலை கொடுக்காத வாழ்க்கை முறை, கூடவே நிறைய சர்க்கரை, நிறைய கேலரி இருக்கிற உணவுகளை சாப்பிட்ற பழக்கம், இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பொருந்துனாலும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல இருக்கிற பெரிய சிக்கலே என்ன தெரியுமா? இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. பல பேருக்கு எந்த அறிகுறியுமே வெளியே தெரியாது. அவங்க நார்மலா ஃபிட் அண்ட் ஃபைனா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் வேற ஏதாச்சும் பிரச்சனைக்காக பிளட் டெஸ்ட் இல்லனா ஸ்கேன் பண்ணும்போது, ஓ உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு தச்சயமா கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இப்ப நாம அடுத்த முக்கியமான பகுதிக்கு போடலாம். ஒரு சாதாரண ஃபேட்டி லிவர் எப்படி டேமேஜ் ஆகி தழும்புகளா மாறுது, இத நாம ஏன் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, ஃபேட்டி லிவர் வந்தா அதுக்கு முன்னாடி 2 பாதை இருக்கு. முதல் பாதை நல்ல பாதை. அதாவது பெரும்பாலான மக்களுக்கு இது ஒரு மைல்டு ஸ்டேஜ்ல தான் இருக்கும். நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டா இது பெரிய பிரச்சனைய உண்டாக்காது. சூப்பரான விஷயம் என்னன்னா, இத முழுசா ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஆனா நம்ம கவனிக்காம விட்டா அது 2வது பாதைக்கு போயிடும். அதுதான் மேஷ் அல்லது நாஷ். இந்த ஸ்டேஜ்ல லிவர்ல வீக்கம் ஏற்பட்டு அது தழும்புகளா மாற ஆரம்பிக்கும். பல வருஷங்கள்ல இது சிரோசிஸ், ஏன் லிவர் கேன்சர் கூட வழிவகுத்துடும். சோ நாம இந்த 2வது பாதைக்கு போகவே கூடாது. இதுவரைக்கும் பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இப்போ வாங்க சொல்யூஷனுக்குள்ள போலாம். இதுதான் ரொம்பவே பாசிட்டிவான, நம்பிக்கையான பகுதி. யூ கேன் ரிவர்ஸ் இட். ஆமாங்க, உங்க லிவர் ஹெல்த்தை உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய எஸ். ஆரம்ப கட்டத்துல இருந்தா இந்த ஃபேட்டி லிவர் நோயை நம்ம 100% ரிவர்ஸ் பண்ண முடியும். இதுதான் இந்த முழு டிஸ்கஷன்லயும் நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாசிட்டிவான மெசேஜ். இந்த கோட்டை கொஞ்சம் கவனிங்க. மிகவும் பயனுள்ள சிகிச்சை உங்க கையில தான் இருக்கு. இது எவ்ளோ பவர்ஃபுல்லான வார்த்தை பாத்தீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுக்கு பெரிய மாத்திரை மருந்துகள் தேவைப்படாது. உங்க வாழ்க்கை முறையில நீங்க செய்யற சின்ன சின்ன மாற்றங்களே போதும் இத சரி செஞ்சிடலான்னு தான். சரி, அப்போ நம்மளோட மெயின் டார்கெட் என்னவா இருக்கணும்? ரொம்ப சிம்பிளான 4 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, ஹெல்தியான வெயிட்டுக்கு வந்து அதை மெயின்டைன் பண்றது. ஸ்டெப் 2, நம்ம லிவருக்கும் ஹார்ட்டுக்கும் நல்லது செய்யற டயட்டை ஃபாலோ பண்றது. ஸ்டெப் 3, வாரத்துல அட்லீஸ்ட் 5 நாளாவது உடலுக்கு வேலை கொடுக்கறது, அதாவது ஆக்டிவா இருக்கிறது. அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 4, மத்த ஹெல்த் கண்டிஷன்ஸை கண்ட்ரோல்ல வச்சுட்டு ஆல்கஹால், ஸ்மோக்கிங் பழக்கத்தை அறவே தவிர்க்கிறது. பாருங்க, எவ்ளோ தெளிவான செய்யக்கூடிய ஒரு பிளான். ஓகே, இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு விஷயத்தோட கோர். உங்க லைஃப் ஸ்டைலுக்கான ஒரு பிரிஸ்கிரிப்ஷன். இது வெறும் அட்வைஸ் கிடையாது, உங்க வெற்றிக்கான ஒரு பிராக்டிக்கல் பிளேபுக். வாங்க ஆக்ஷன்ல இறங்கலாம். நம்ம முதல் டார்கெட் வெயிட் லாஸ் தான். எவ்ளோ குறைக்கணுமா? உங்க மொத்த வெயிட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 7லேருந்து 10% குறைச்சா போதும். உங்க லிவர்ல ஒரு மேஜிக்கல் சேஞ்சை நீங்க பார்க்கலாம். ஒருவேளை 10% அதிகம்னு ஃபீல் பண்ணா கூட கவலையே வேண்டாம். ஒரு 3லேருந்து 5% குறைச்சா கூட அது உங்க லிவர்ல இருக்கிற கொழுப்புக்கும் சரி, பிளட் சுகருக்கும் சரி ரொம்பவே நல்லது.
ஞாபகம் வச்சுக்கோங்க, குறைக்கிற ஒவ்வொரு கிலோவும் ஒரு வெற்றி தான். இதை இன்னும் சிம்பிளா சொல்றேன். உதாரணத்துக்கு, நீங்க 80 கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ பல மாதங்கள்ல ஒரு 6லேருந்து 8 கிலோவை குறைக்கிறது தான் உங்க முதல் கோல். இப்போ கேக்கும்போது அந்த பெர்சன்டேஜ் அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல இல்லையா? அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்ம சாப்பாடு. எதை சாப்பிடலாம், எதை அவாய்ட் பண்ணலான்னு சிம்பிளா பார்க்கலாம். இடது பக்கம் பாருங்க, காய்கறிகள், சாலட்ஸ், பிரவுன் ரைஸ், பருப்பு, மீன் மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. வலது பக்கம் நாம கட் பண்ண வேண்டிய சுகர் ட்ரிங்க்ஸ், மைதா உணவுகள், டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. எதை சாப்பிடக்கூடாதுன்னு யோசிச்சு கஷ்டப்படுறதை விட என்னென்ன நல்ல உணவுகளை நம்ம தட்டுல சேர்க்கலான்னு யோசிங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா கெட்ட உணவுகளை தள்ளி வச்சிடும். எக்ஸசைஸ் எவ்வளவு நேரம் பண்ணணும்? வாரத்துக்கு 150 நிமிஷம். கேட்கும்போது பெருசா தெரியலாம், ஆனா ரொம்ப சிம்பிள். வாரத்துல வெறும் 5 நாள், ஒரு நாளைக்கு 30 நிமிஷம். நீங்க ஒரு டிவி சீரியல் பார்க்குற நேரம் தான் இது. ஈஸி தானே? என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம்? பிரிஸ்க் வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 8000லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க டார்கெட் வச்சுக்கலாம். அதோட வாரத்துக்கு 2 நாள் வெயிட் ட்ரெய்னிங் மாதிரி ஏதாவது ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் சேர்க்கலாம். ரொம்ப முக்கியம், உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு ஆக்டிவிட்டியை தேர்ந்தெடுங்க. அப்போதான் அது ரெகுலரா பண்ணுவீங்க. சரி, நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். உங்க லிவரை எப்படி லாங் டேர்ம்க்கு ஹெல்த்தியா வச்சுக்கிறது. ஏன்னா இது ஒரு தடவை செஞ்சு விடுற விஷயம் இல்ல, இது ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட். அப்போ உங்க லாங் டேர்ம் பிளான் எப்படி இருக்கணும்? 1, உங்க டாக்டர் கிட்ட ரெகுலரா ஃபாலோ அப்ல இருங்க. 6 மாசத்துக்கோ இல்ல வருஷத்துக்கோ ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுக்கணும். டாக்டர் சொன்னா திரும்பவும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஃபீல் பண்ணா கூட டாக்டர் அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்க ப்ராக்ரஸை ட்ராக் பண்றதுக்கு அதுதான் ஒரே வழி. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த ரொம்ப கவனமா கேளுங்க. எந்த அறிகுறிகள் இருந்தா நீங்க உடனே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம டாக்டர் கிட்ட போகணும்னு சொல்றேன். கண்கள் இல்லனா தோல் மஞ்சள் நிறமா மாறுறது, வயிறு இல்லனா கால்ல வீக்கம், வாமிட்டிங்ல ரத்தம் வர்றது இல்ல மலம் கருப்பா போறது, திடீர்னு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கிறது இல்லனா அளவுக்கு அதிகமா தூக்கம் வர்றது, இதுல ஏதாவது ஒன்னு இருந்தா கூட அது சீரியஸான லிவர் டேமேஜோட அறிகுறியா இருக்கலாம். உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். ஒரே ஒரு விஷயத்தை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான லிவர்னா ஹெல்த்தியான ஹார்ட்னு அர்த்தம். நீங்க உங்க லைஃப் ஸ்டைல செய்யற இந்த மாற்றங்கள் உங்க லிவரை மட்டும் காப்பாத்தல, உங்க இதயத்தையும் சேர்த்து தான் பாதுகாக்குது. ஏன்னா ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம். கடைசியா டாக்டர் பிரவீன் ராமச்சந்திராவோட இந்த வார்த்தைகளோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். படிப்படியா வெயிட்டை குறைக்கிறது, ஹெல்த்தியா சாப்பிடுறது, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது, இந்த மோனம் லிவர்ல இருக்கிற கொழுப்பை குறைச்சு எதிர்காலத்துல வர்ற பாதிப்புகள்ல இருந்து அதை பாதுகாக்கும். இதுதாங்க நம்ம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தோட ஒரே வரி சுருக்கம். சரி, போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இவ்ளோ விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு இப்போ உங்க ஆரோக்கியத்துக்காக நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன ஹெல்த்தி முடிவு என்ன? அது ஒரு 10 நிமிஷம் வாக்கிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு சுகர் டீயை அவாய்ட் பண்றதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அந்த முதல் ஸ்டெப்பை இன்னைக்கே எடுங்க. ஏன்னா எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஒரு சின்ன அடியிலேருந்து தான் தொடங்குது. யோசிச்சு பாருங்க.